Hi, hello, welcome to Daddy Play. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காட்டும். தீபாவளி ஆரம்பிச்சிச்சு. சோ எல்லார் வீட்லயும் பலகாரம் செய்ய ஆரம்பிச்சிருக்கோம். நானும் பலகாரம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஆல்ரெடி எங்க வீட்ல நாங்க எந்த மாதிரி முறுக்கு செய்வோம் அப்படின்னு நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ஸ்வீட் தான் செய்ய போறோம். அந்த ஸ்வீட்டுக்கு பேரு ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க. சில பேர் கேக்குன்னு சொல்லுவாங்க, சில பேர் வந்து பிஸ்கட் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க ஊர்ல நாங்க இதுக்கு கலகல அப்படின்னு சொல்லுவோம். இங்க சென்னை சிட்டில அதுக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க. சோ எங்க வீட்ல வந்து எங்க அம்மா எந்த மெத்தட்ல வந்து கலகல செய்வாங்க அப்படின்ற மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் இன்னைக்கு நான் கலகல செய்ய போறேன். வாங்க கலகல எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஒரு கப் மைதா எடுத்துக்கிறேன். இப்ப நான் வந்து ஒரு 3/4 கப் ரவை வந்து வறுத்து வச்சிருக்கேன். சோ அதையும் இப்ப நான் இந்த மைதா கூட நான் சேர்த்துக்கிறேன். நல்லா எல்லாத்தையும் வலிச்சு விட்டுறணும். ரவை சேர்த்தா கொஞ்சமா கிறிஸ்பினஸ் கிடைக்கும். சோ அதனால வந்து நான் ரவை சேர்த்துறேன். ரவை சேர்த்தா கொஞ்சம் கிறிஸ்பினஸ் கிடைக்கும். சோ அதனால நான் மைதா கூட ரவை சேர்த்திருக்கேன். நம்ம சாப்பிடும் போது அங்கங்க நரிச்சுன்னு இருக்கும்ல, சோ அதுக்காக நான் நல்லா வறுத்துட்டேன். நான் நெய்லாம் வறுக்கல, சும்மா வெறும் பேன்ல மட்டும் தான் நான் போட்டு வறுத்திருக்கேன். இது கூட நான் 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். நமக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு சேர்த்துக்கலாம். எனக்கு 1 போதும், அதனால நான் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். தேவைன்னா அதுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கலாம். ஜார்ல நான் கொஞ்சமா சர்க்கரை சேர்த்திருக்கேன். இந்த சர்க்கரையை வந்து இப்ப நான் பவுடர் பண்ண போறேன். வந்து கொஞ்சமா சுகர் எடுத்திருக்கேன். தேவையான அளவு தான் சுகர் நம்ம போட்டுக்கணும். அவங்க உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு போட்டுக்கலாம். நான் வந்து கொஞ்சமா தான் சுகர் எடுத்திருக்கேன். இந்த சுகர் கூட நான் 3 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். நம்ம கிட்ட ஏலக்காய் பொடி இருந்துச்சுன்னா நம்ம ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கலாம். சோ என்கிட்ட ஏலக்காய் பொடி இல்ல அப்படின்றதுனால நான் 3 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இப்ப வந்து இதை நம்ம நைஸா வந்து பவுடர் பண்ணிடலாம். சர்க்கரையை வந்து இப்ப நல்லா பவுடர் பண்ணியாச்சு. இது இருக்கட்டும், இது ஒரு ஓரமா இருக்கட்டும். இப்ப வந்து இந்த பவுல்ல நான் ஒரு 3 முட்டை எடுத்துக்கிறேன். ரெண்டு, 3 முட்டை எடுத்திருக்கேன். இந்த முட்டையில இந்த பவுடர்டு சுகரை வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நம்ம பீட் பண்ணிடலாம். முட்டை சேர்த்தா மொறுமொறுன்னு வராது, சாஃப்டா இருக்கும். இப்ப வந்து இந்த பவுடர் சுகரை வந்து நம்ம இந்த முட்டையில போட்டு நம்ம பீட் பண்ணிடலாம். சில பேர் வந்து கலகலால பால் ஊத்தி இப்ப செய்வாங்க. ஆனா எங்க அம்மா வந்து முட்டையும் சுகரையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணி அதை தான் கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி இப்ப செய்வாங்க. சோ அந்த மெத்தடை தான் நான் ஃபாலோ பண்றேன். நம்ம நல்லா பீட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா அப்பதான் கலகலா நல்லா சாஃப்டா இருக்கும். பால் ஊத்தணும்னாலும் நம்ம ஊத்திக்கலாம். எங்க அம்மா வந்து முட்டை அடிச்சு ஊத்திய நான் பார்த்து பழகிட்டதுனால சோ எனக்கு இது பிடிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் கூட நம்ம சுகர் போட்டுடலாம். ஏன்னா அப்புறம் சுகர் இல்லாம போயிடுச்சுன்னா நல்லா இருக்காது. மிச்சமானா கூட பரவாயில்ல, வேஸ்ட் ஆகாது. பிரெட் ஆம்லேட் போட்டு சாப்பிடலாம். எங்க அம்மாலாம் அந்த மாதிரிலாம் பீட் பண்ண மாட்டாங்க. மிக்சியில போட்டு ஒரு அடி சட்டுன்னு அடிச்சிருவாங்க. இப்ப பீட் பண்ண முடியலன்னா இப்ப நானும் இப்ப மிக்சியில போட்டுதான் நான் அடிச்சுட்டு வந்துடுவேன். இப்போ அங்கங்க தரலையா இருக்கு. சோ இப்ப நான் வந்து மிக்சி ஜார்ல ஊத்தி அடிச்சுட்டு இருக்கேன். மிக்சி ஜார்ல ஊத்தி இப்ப நம்ம அடிச்சிடலாம். லேட் ஆகுது. இப்ப டைம் என்ன தெரியுமா? நைட்டு 11 மணி. 11 மணிக்கு நான் ஸ்வீட் செஞ்சுட்டு இருக்கேன். என் பசங்களெல்லாம் தூங்க வச்சுட்டு. அவ்வளவுதான், மிக்சி ஜார்ல போட்டு 2 அடி அடிச்சாச்சு. ஓகே, இப்போ கலகலா செய்யறதுக்கு நமக்கு மைதா மாவு போட்டாச்சு. நான் 250 கிராம் மைதா மாவு எடுத்திருக்கேன்.
கொஞ்சமா கிறிஸ்பினஸ்க்காக நான் ரவை சேர்த்திருக்கேன். இது கூடயே தேவையான அளவு உப்பு சேர்த்திருக்கேன். இதுல வந்து 3 முட்டை, தேவையான அளவு சுகர், 3 ஏலக்காய் போட்டு அடிச்சு வச்சிருக்கேன். இப்ப நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி நம்ம பிசைஞ்சிடலாம். சப்பாத்தி மாவு மாதிரி பிசையணும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி சப்பாத்தி மாவு மாதிரி பிசையணும். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த விஸ்கர் வச்சு நம்ம நல்லா பிசைஞ்சிடலாம். லாஸ்டா வந்து மாவு செட் ஆனதுக்கு அப்புறம் கையை வச்சு இது பண்ணலாம். இதுல வந்து நான் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். கஜராவா? இந்த கலகலாக்கு வந்து இன்னொரு பேர் இருக்கு. அது பேர் வந்து கஜராவா. சென்னை சிட்டில வந்து இத கஜரா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எங்க ஊர்ல எல்லாம் நாங்க கலகலா அப்படின்னு தான் சொல்லுவோம். மைதா மாவுல தான் செய்யணும்லாம் கிடையாது. இது கோதுமை மாவுலயும் செய்யலாம். ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா கோதுமை மாவுல செஞ்சா கொஞ்சம் ஹார்டா இருக்கும். லாஸ்ட் டைம் வந்து நான் கோதுமை மாவுல தான் செஞ்சேன். யாருமே சாப்பிடல. நான் தூக்கி தான் கீழே போட்டேன். எல்லாத்தையும் இப்ப வந்து எனக்கு முட்டை அதிகமாயிடுச்சு. சோ அதனால நான் இன்னும் கொஞ்சம் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். போதும். இப்போ வந்து நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து இதை ரெஸ்ட் விட்டுறலாம். இந்த கேப்ல வந்து நம்ம கலகலா செய்யறதுக்காக எண்ணெய் காய வச்சிடலாம். ஓகே, அதை மூடி வச்சிடலாம். இப்போ வந்து நான் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே நான் மூடி வச்சிடறேன். இப்போ மாவு நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம மாவு விரிச்சிடலாம். நான் வந்து எப்பயுமே இந்த தட்டுல தான் மாவு விரிப்பேன். ஏன் அப்படின்னா எனக்கு இதுதான் கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ நான் இதுல தான் எப்பயுமே நான் விரிப்பேன். இதுல கொஞ்சமா மாவு தூவிடலாம். ஏன்னா அப்பதான் ஒட்டாது. அதனால இப்போ நான் கொஞ்சமா சப்பாத்தி மாவு பிசைறதை விட கொஞ்சம் அதிகமா இந்த மாதிரி மாவு பிசைஞ்சுக்கிறேன். ஏன்னா அப்பதான் கேக் நல்லா திக்கா இருக்கும். ரொம்ப சாஃப்டா அது நம்ம கொஞ்சம் நல்லா திக்கா நம்ம வந்து கட் பண்ணாதான் கேக் நல்லா இருக்கும். கொஞ்சம் நல்லா திக்கா கட் பண்ணாதான் நல்லா இருக்கும். இல்லாட்டா வந்து பூரி மாதிரி புஷ் புஷ்ன்னு வந்துடும். நம்ம 1 இன்ச்சுக்கு திக்னஸ் கொடுக்கணும். ஓகே, பாருங்க இவ்வளோ பாருங்க எப்படி இருக்குன்னு. இந்த திக்னஸ்க்கு வந்து நம்ம விரிச்சுக்கலாம். விரிச்சுட்டு இப்போ நம்ம கட் பண்ண ஆரம்பிக்கா. ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா உள்ள அந்த பீசஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸ்லிம்மா போடுவாங்க உங்களுக்கு. ஸ்லிம்மா சிம்ரன் மாதிரி இருக்கணும் மம்மி. சிம்ரன் மாதிரி சிம்ரன் மாதிரி இருந்தா பொரிக்கும் போது பூரி மாதிரி வரும். இது பூரி மாதிரி. இது பேர் என்ன சொன்னாங்க? கஜ்ரா. இங்க வந்து கஜ்ரான்னு சொல்லுவாங்க. எங்க ஊர்ல கலகலான்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து பிஸ்கட்னு சொல்லுவாங்க. மைதா பிஸ்கட்னு சொல்லுவாங்க. சில பேர் மைதா கேக்குன்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பேர் இருக்கு. ஆனா எங்க ஊர் பேர் வந்து இது பேர் கலகலா தான். ஸோ அதனால நான் கலகலான்னு சொல்றேன். உங்க ஊர்ல என்ன பேரோ அதை நீங்க வச்சுக்கோங்க. ஒழுங்கா ஷேப் வர மாட்டேங்குதுதான். இருந்தாலும் என்ன பண்ண, இந்த மாதிரி இருந்தாதானே கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும்.
இந்த மாதிரி மேக்கப்லாம் போட்டால் தானே எல்லாத்துக்கும் பிடிக்குது. அதனால கொஞ்சம் மேக்கப்லாம் போட்டு நம்ம செய்யலாம். இதை ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, இதுல வந்து சர்க்கரை போடாம வறுத்தெடுத்துட்டு அதுக்கப்புறம் இனிப்பு பாகு காய்ச்சி அதுல வந்து இதை ஊற போட்டு எடுத்துருவாங்க. ஸோ இந்த மெத்தட்ல சில பேர் செய்வாங்க. நான் முறுக்கு சுட்டதுக்கு அப்புறம் அந்த எண்ணெயை தூக்குச்சட்டியில வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதை தான் இப்போ நான் ஊற்ற போறேன். ஏன்னா பழைய பாத்திரத்தில் அப்படியே எண்ணெயை வச்சு நம்ம திரும்பவும் நம்ம வறுத்தெடுத்தோம் அப்படின்னா சீக்கிரம் வந்து மேலெல்லாம் கருகிரும். ஆனால் உள்ளக்க வந்து வெந்திருக்காது. ஆனால் மேலெல்லாம் கருப்பாக இருக்கும், உள்ளே வெந்திருக்காது. அதனால் வந்து நான் அதை ஃபில்ட்ரு பண்ணி வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு இப்போ வேறு பாத்திரத்தில் இப்போ நான் வறுத்தெடுக்க போகிறேன். இன்னும் இந்த பக்கம் காயிட்டோம், நம்ம அந்த பக்கம் கலகலாக்கு மாவு விரிச்சிடலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சா அப்படின்னு இந்த ஒரு பீஸை வந்து எண்ணெயில் போட்டு இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இது போட்டோன்னே நிறைய பபிள்ஸ் வரணும். பபிள்ஸ் வந்துருச்சு அப்படின்னா எண்ணெய் காஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். பபிள்ஸ் வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் போட ஆரம்பிச்சிடலாம். நல்லா புசு புசுன்னு வருது. எண்ணெய் நிறைய காஞ்சிருச்சு போல், அதனால தான் நான் போட்டோன்னே வந்து கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம லைட் கோல்டன் கலர்லேயே நம்ம எடுத்துடலாம். ஏன்னா ரொம்ப நம்ம வந்து எண்ணெய் காய வச்சிட்டோம். ஸோ அதனால தான் நான் போட்டோன்னே கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ வந்து கோல்டன் கலரில் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்துடலாம். இப்போ கோல்டன் கலரில் வந்துருச்சு. இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப டார்க்காக வந்துருந்தது. இப்போ வந்து லைட் கோல்டன் கலர்லேயே நம்ம எடுத்தாச்சு. நான் செஞ்ச கலகலா மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.